பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், இளையதிலகம் பிரபு, மக்கள் நாயகன் ராமராஜன் இவங்க நடித்த திரைப்படங்கள் 1988 தீபாவளி தினத்தன்று திரைக்கு வந்து எந்த திரைப்படங்களில் முதலிடத்தில் இருக்குதுன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 1988 தீபாவளி தினத்துக்கு சக்கப்போடு போட்ட திரைப்படங்கள். லாஸ்ட் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கோயில் மணி ஓசை என்ற திரைப்படம். 1988 நேதாஜி இயக்கத்தில் வெளிவந்தது. கங்கை அமரன் இசையில் இந்த திரைப்படத்தில் பாண்டியன், அபிநயா, ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் அமைந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா பாடல் ஓரளவு அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான். அந்த தீபாவளி சமயத்தில் இந்த திரைப்படமும் களத்தில் இறங்கி ஓரளவு மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி, பாண்டியனுக்கு ஒரு நல்ல ஒரு மவுஸ் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரகுவரனுக்கு ஒரு நல்ல ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா பாதி திரைப்படங்களில் வில்லனாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஓரளவு ஒரு அபோ ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. கங்கமரன் இசை இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு திரையில போல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. கோயில் மணி ஓசை என்ற திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக தென்பாண்டி சீமையிலே என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் கோலப்பன் அவர்கள் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா, சிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலும் பாண்டியன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ஒரு ஊரை ஒரு 3 மொட்டையை ஆக்கிரமிப்பாங்க. அதில் நடக்கும் சில சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு துல்லியமான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் பாடலும் நல்ல ஒரு இனிமையான பாடல் தான். படம் ஏன் தெரியல, சரியாக போகலை. இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது. தென்பாண்டி சீமையிலே இந்த திரைப்படத்தோட பாடல்களும் சரி படமும் ஒரு நன்றாக அமைந்தாலும் இந்த திரைப்படம் தியேட்டரில் சரியாக போகலை. ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பாடாத தேனிகள் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஎம்சி உபானி அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவரை பொறுத்தவரைக்கும் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சிவகுமார், ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாடல் அருமையாக கொண்ட ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்தது. பாடாத தேனீக்கள் என்ற அளவுக்கு படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். தியேட்டர்லையும் சரி திரையரங்கிலும் எல்லாருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வெற்றி வாகை சூடிய ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. தியேட்டரில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. பாடாத தேனிகள் படமும் சரி பாடலும் சரி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்தது. அந்த சமயத்தில் தீபாவளி சமயத்தில் தியேட்டரில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது. பாடாத தேனிகள். அடுத்த திரைப்படமாக இது எங்கள் நீதி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இளையராஜா இசையில் வெளிவந்து ராதிகா, ராம்கி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். ஒரு ஆக்கிரமிப்பான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் எடுத்திருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்குமே ராதிகா அவங்கள தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கத்திமுனை கூர்மை போலவே கலைஞரோட வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் 100 நாள் தியேட்டரில் ஓடி ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் சின்ன பையனாக நடிச்சிருப்பாங்க. ராதிகா கூட ஒரு டான்ஸ் ஆடுற பாடலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பேஸ் அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு குதூகலமான ஒரு திரைப்படமாக தான் இது எங்கள் நீதி என்ற திரைப்படம். ஓரளவு தியேட்டர்லையும் சரி ரசிகர் மற்றிலும் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக இது எங்கள் நீதி அமைந்தது. அடுத்த திரைப்படமாக கொடி பறக்குது என்ற திரைப்படம் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி படங்களை கொடுத்துருச்சு. பாரதிராஜா இயக்கத்தில் எவ்வளோ வெற்றி படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த கொடி பறக்கு திரைப்படம் சரியாக போகலை. இந்த திரைப்படத்தை மணிவண்ணன் வில்லனாக நடிச்சிருப்பார். வில்லத்தனத்தை கொஞ்சம் மிரட்டியிருப்பார். இந்த திரைப்படம் படும் தோல்வி திரைப்படமாக அமைஞ்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இந்த கொடி பறக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாடல் படமும் ஓரளவு இனிமையாக இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தியேட்டரில் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கொடி பறக்க திரைப்படம் ஒரு படும் தோல்வி திரைப்படமாகத்தான் விளங்கியது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் என்று அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி சமயத்தில் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுக்க திரைப்படமாக இருந்தால் கூட பரவாயில்ல நினச்சா இந்த திரைப்படம் தியேட்டரில் அந்த அளவுக்கு சரியாக போகலை. ஒரு படும் தோல்வி திரைப்படமாக கொடி பறக்க திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நம்ம ஊரு நாயகன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குனர் யார் கண்ணன் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவரும் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணன் அவர்கள் இசையமைத்திருப்பார். பாடலும் சரி. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மக்கள் நாயகன் ராமராஜன், கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி படமும் சரி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி தியேட்டரில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை சொல்ல முடியும். மக்கள் நாயகனை பொறுத்த வரைக்கும் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர் இவரோட திரைப்படங்கள்லாம் ஓரளவு ஆவரேஜாக அப்போ தான் போயிருந்துச்சு. இவருக்கு தியேட்டரில் 100 நாள் ஓடி படமும் பாடலும் பாடல் இவருக்கு நல்லாவே அமைஞ்சிரும். பொதுவாக
பார்த்தீங்கன்னா ராமராஜனை பொறுத்த வரைக்குமே பாடல் நன்றாக அமைஞ்சிருந்தாலே ஒரு ஹிட்டாக அமைஞ்சிடும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாடல் நன்றாக அமைஞ்சு யார் கண்ணன் இயக்கத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மக்கள் நாயகன் ராமராஜன் நல்ல வெற்றி திரைப்படமாக அமைந்தது. நம்ம ஒரு நாயகன் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படம் கூட சொல்லலாம். 100 நாள் தியேட்டரில் ஓடி வசூல் ரீதியாகவும் சரி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக உழைத்து வாழ வேண்டும் அமர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்தது. கேப்டன் விஜயகாந்த், ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷ் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி படமும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் தான் சொல்ல முடியும். உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். படமும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் கிளம்பிக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் 100 நாள் ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த தீபாவளி தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கல. 1988 பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த வருடங்கள் தீபாவளி தினத்தை மட்டும் குறிப்பாக நம்ம சொல்கிறேன். தீபாவளி தினத்தில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் எந்த திரைப்படங்களும் இல்லை. உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பூவிலி ராஜா என்ற திரைப்படம் சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்தது. இளையதிலகம் பிரபு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிரோஷா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ராவிக்கி அவர்களும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த பூவிலி ராஜா திரைப்படத்தை சிறப்பு தோற்றில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திரைப்படம். தியேட்டரில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்ட இளையதிலகம் பிரபு அவர்களின் திரைப்படங்களே 100 நாள் ஓடி நல்ல ஒரு ஹிட் திரைப்படங்க. படத்தோட கதைகள் விறுவிறுப்பாக இருக்கும். பூவிலி ராஜா என்கிற அளவுக்கு படத்தோட கதையும் சரி படமும் ஒரு கான்செப்ட் சூப்பராக ஒரு கண்டென்ட்ல எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படமும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இளையதிலகத்துக்கு அமைந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இளையதிலகம் அவரோட திரைப்படம் தான் கலியுகம் என்ற திரைப்படம். கே சுபாய் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். இளையதிலகம் பிரபு, அமலா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ரகுரனும் கலியுகம் என்கிற அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். சுபாஷ் திரைப்படம் என்பது ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு கலவை கலந்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது. தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டுச்சு. இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம். இளையதிலகம் பிரபுவும் ரகுரனும் ஒரு கலக்கியிருப்பாங்க. எதிர்புதிரமான ஒரு திரைப்படமாக கலியுகம் திரைப்படம் இது. திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்தது. பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இளையதிலகம் பிரபு அவர்களுக்கு 2 திரைப்படம். இளையதிலகம் பிரபு அவர் தான் அந்த ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சூடியிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட், 1988 தீபாவளி தினத்தன்று திரைக்கு வந்து சக்கப்போடு போட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். குறிப்பாக 1988 ஒரு தரமான திரைப்படங்களை வந்து அமையல. அந்த வருடத்தை பொறுத்த வரைக்குமே இளையதிலகம் பிரபு அவர்களுக்கு மட்டுமே ஒரு வெற்றியை கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.